புதுமை நிறைந்த கும்பராசி நேயர்களே, உங்க மனசுக்குள்ள அவ்வளவு தூரம் உண்மையாகவே பார்த்துக்கோங்க, புதுமையான எண்ணங்கள் அதிகமா இருக்கும். ஆனா எந்த ஒரு இடத்தையும் உங்களால செயல்படுத்த முடியாத தன்மையில நீங்க இப்ப இருப்பீங்க. உங்க ராசியிலேயே சுக்கிரன் இருக்காரு, புதன் இருக்காரு, செவ்வாய் இருக்காரு, ராகு இருக்காரு, 7ஆம் இடத்துல கேது. உங்க ராசிக்கு 11ஆம் அதிபதியாம் 2ஆம் அதிபதியான குரு பகவான் உங்க ராசியை பார்க்குறாரு. அப்ப நிறைய வாய்ப்புகள் புதுசு புதுசா வரும். உங்களுக்கு எதை பார்க்கறது எதை வரும்னு தெரியாம நீங்களே ஒரு குழப்பத்திலே இருப்பீங்க. அதனால இந்த மாசம் 15ஆம் தேதி வரைக்கும் எந்த ஒரு புது முயற்சி நீங்க ஈடுபடாதீங்க. புதிய வாய்ப்புகள் வந்தாலுமே கொஞ்சம் தள்ளி வச்சிருங்க. நிறைய நல்ல வாய்ப்புகள் வர்றதுக்கு உங்களுக்கு தயாரா இருக்குது. அதுக்கப்புறம் நீங்க தெளிவான ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா உங்களால முடியும். ஏன்னா சுகஸ்தான அதிபதி இப்ப ராகு கூட சேர்க்க இருக்கிறதுனால தேவையில்லாத பிரச்சனைகள் உடல்ல இருக்கும். இன்னும் ப்ரெஷர் கூடுறது குறையிறது, ரத்தத்துல அணுக்களுடைய எண்ணிக்கை குறையிறது, இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். அப்ப இதனால அந்த நேரங்களில் நீங்க ரொம்ப சுகஸ்தானத்தையும் பார்த்துக்கணும். அது மட்டும் இல்லாம உங்களால உங்களுடைய தாயாரையும் கொஞ்சம் நீங்க கவனிச்சுக்கணும். 4ஆம் அதிபதி ராகுவோட சேர்க்கறதுனால உங்க அம்மா வண்டியில போறப்ப செய்யறப்ப கொஞ்சம் பார்த்து கவனமா நடந்து போகணும். இல்லை காலில் அடிபடக்கூடிய நேரம்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கங்க. வீடு மனை வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இந்த மாசம் முழுக்க நல்லா இருக்குது. கிட்டனை விட நீங்க வாங்கிக்கலாம். அசையா சொத்துக்கள் நீங்க சேர்த்துக்கலாம், எல்லாமே செஞ்சுக்கலாம். ஆனா புதுதாக திருமணத்துக்காக நம்ம முயற்சி எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 2 மாசம் தள்ளி எடுத்தா நல்லா இருக்கும். ஏன்னா சுக்கிரனும் இப்ப ராகுவோட எப்படியில இருக்கிறனால 7ஆம் இடத்துல கேது இருக்கிறனால திருமண காரியங்களுக்கு மட்டும் இந்த மாசம் நீங்க முயற்சி எடுக்க வேண்டாம். 2 மாதம் கழிச்சு நீங்க எடுத்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றி கொடுக்கும். மனசுக்கு பிடித்த மாதிரி திருமணம் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சின்ன சின்ன வியாபாரிகள், நடைபாதையில வியாபாரம் வச்சிருக்கிறேன், தெருவில் அலைஞ்ச வியாபாரம் பார்க்குறேன், அவங்க எல்லாத்துக்குமே இந்த மாச பிற்பகுதியில பெரிய லாபம் கொடுக்கக்கூடிய காலமா இருக்கனால அதுக்கப்புறம் நீங்க லாபத்தை பார்த்துக்கலாம். ஆனா வண்டியில வாகனத்துல வியாபாரத்துக்காக போறப்ப கொஞ்சம் கவனமா போய்க்குங்க. ராசிலேயே ராகு உங்களை பெரிய மனசு குழப்பத்துக்கு ஆளாக்கிடுவாரு. நீங்க என்னதான் தெளிவோட ஒரு முடிவுல போனாலும் எதிர்க்க வாரவங்க சரியில்லாத அமைப்புல உங்க மேல மோதுறதுக்கு வாய்ப்பு இருக்கனால ரொம்ப கவனமா நீங்க வியாபாரம் போறப்ப நீங்க கவனமா இருந்துக்கணும். இந்த ராசியில் பிறந்த பசங்க 20 வயசுக்குட்பட்ட பசங்க பொண்ணுங்க படிக்கிற மாணவர்கள் இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நீங்க கவனமாக இருக்கணும். ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது, அதுக்காக ரொம்ப அதிகமா கொடுக்கக்கூடாது. இந்த நேரத்துல தான் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு மதம் மாறிய சமுதாயம் மாறிய திருமணம் நடைபெறக்கூடிய காலம் இருக்கிறனால திருமணமும் பாருங்க பேரண்ட்ஸ் சம்மதம் இல்லாம நீங்களா முடிக்கக்கூடிய காலமும் இருக்கிறனால கொஞ்சம் பொறுமையா இருந்து அதனால நீங்க காவல்துறைக்கு போகக்கூடிய நேரமும் அதிகமா இருக்குது இந்த பங்குனி மாசத்துலயே அப்ப இதனால கொஞ்சம் நீங்க அலசி கொஞ்சம் ஆராய்ஞ்சு கொஞ்சம் அவசரப்படாம எந்த ஒரு காரியம் பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். கும்பராசியில் பிறந்த பெண்கள் அதிகமான திறமை கொண்டவங்க தான் கும்பராசி பெண்கள். இந்த மாசத்துல மட்டும் நீங்க 7ஆம் இடத்துல இருக்கிற கேது உங்களை சரியான ஒரு முடிவு எடுக்க முடியாம உங்களை தடுமாற வைப்பாரு. அப்ப நண்பர்கள் மூலமா உங்களுக்கு பிரச்சனைகள் அதிகமா வரக்கூடிய நேரம். வெளியில போறப்ப வரப்பெல்லாம் ரொம்ப நீங்க கவனமா போய்க்கணும். 7ஆம் இடத்துல இருக்கிற கேது இந்த ராசியவே குரு பகவான் பாக்குறாரு. அப்போ ஒரு தவறான நபர்களுடைய வலை நீங்க உங்க மேல பாயறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்குது. ஏன்னா கேதுனாலே ஒரு வலை தான். அப்ப தவறான கண்ணோட்டத்துல அவங்க பாக்குறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கனால வெளி வட்டார பழக்கத்துல ரொம்ப நீங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். அப்புறம் நீங்க அரசியல் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அரசியல் இருக்கிறவங்க இந்த மாதம் முழுக்க முழுக்க தலைமை அதிகாரிக்கு நீங்க கொஞ்சம் நெருக்கமா இருப்பீங்க. அவங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். சரி இவங்களுடைய சேவை கொஞ்சம் நல்லா நம்ம இதுக்கு தேவைப்படுது, நல்லா உழைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பேர் நீங்க வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால தலைமையகத்துல நீங்க ஒரு நல்ல பேர் வாங்கக்கூடிய அமைப்புகள் அதிகமா இருக்கு. உங்களுக்கு வெளி வட்டார பழக்க வழக்கத்துல மட்டும் கொஞ்சம் நீங்க கவனமா இருந்துக்கணும். உங்களை பற்றிய வதந்திகள் அதிகமாக பரவக்கூடிய காலமா இருக்கனால கும்பராசியில் பிறந்த பெண்கள் இந்த மாதத்துல வெளி வட்டாரத்துல பேச்சுவார்த்தையில கொஞ்சம் கவனமா நீங்க இருந்துக்கங்க. உங்களுடைய குலதெய்வத்துக்கு இந்த மாசத்துல முடிஞ்சா நீங்க ஒரு டைம் நீங்க போயிட்டு வாங்க. அது மட்டுமே இல்லாம இந்த கும்பராசிக்காரங்க எல்லாருமே உங்க ஊர்ல இருக்கக்கூடிய அன்னை மாரியம்மனை சனிக்கிழமை வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. சனிக்கிழமை வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா மாரியம்மனுக்கு பிடிச்சது மாவிளக்கு தீபம் தான். மாவிளக்கு தீபம் ஏற்றி 2 தீபம் ஏற்றி வச்சுட்டு அம்மனுக்கு பிடிச்ச மறிக்கொழுந்து வாங்கி சாட்சி வழிபாடு செஞ்சிருந்தா இந்த மாசம் முழுக்க எந்த பிரச்சனையும் இல்லாம உங்க வாழ்க்கையில பலவிதமான நன்மைகள் வரக்கூடிய மாதமாக பங்குனி மாதம் முழுவதுமே இருக்கும். இப்ப நம்ம இதுவரைக்கும் வந்த பதிவுகள்ல ஒவ்வொரு ராசிக்கும் பங்குனி மாசத்துல கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்த்தோம். இது ஒவ்வொருத்தருக்கும் பொதுவான பலன்கள் தான். நிறைய யூடியூப்ல பார்த்து கமெண்ட் பண்ணுவாங்க, அப்படியே நிறைய ஃபோன் பண்ணி கேட்பாங்க, நீங்க எல்லாமே நல்லா பேசி எல்லாத்துக்கும் நல்லா இருக்குன்னு சொல்றீங்கன்னா ஒண்ணுமே நடக்கல அப்படிம்பாங்க. ஆனா இது பொது பலன்கள் மட்டும்தான்.
மேசராசினா மேசராசிலே வந்து பல கோடி பேர் இருப்பாங்க. எல்லாத்துக்கும் ஒன்று கூட நடக்காது. உங்களுடைய தசாபுத்தி அமைப்புகள், கிரக அமைப்புகள் தக்கன எல்லாமே வந்து மாறும். அப்படி இருக்கிறது பொது பலன்கள் மட்டும்தான். இது வந்து முழுமையான உங்களுடைய ராசிக்கு ஒத்து போகாது. அப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு தேவைன்னா உங்களுடைய சுய சாதகத்தில் எந்த மாதிரி அமைப்புகள் இருக்கிறங்கிறத வந்து இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி உங்கள் ஜாதகத்தை நீங்கள் செஞ்சு பார்த்துக்கிறது நல்லது. உங்களுக்கு வந்து ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான குடாதிசயங்கள் எல்லாமே இருக்கும். இதை சொல்கிறது எல்லாமே பொது பலன்களை மட்டுமே தான். இந்த பதிவுகள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். இப்போ நம்ம இது வரைக்கும் வந்த பதிவுகளில் ஒவ்வொரு ராசிக்கும் பங்குனி மாதத்தில் கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து பார்த்தோம். இது வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து பொதுவான பலன்கள் தான். நிறைய வந்து யூடியூப்பில் பார்த்து கமெண்ட் பண்ணுவாங்க, அப்படியே நிறைய ஃபோன் பண்ணி கேட்பாங்க. நீங்கள் எல்லாமே நல்லா பேசி எல்லாத்துக்கும் நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்கன்னா ஒன்றுமே நடக்கல அப்படிம்பாங்க. ஆனால் இது வந்து பொது பலன்கள் மட்டும்தான். மேசராசினா மேசராசிலே வந்து பல கோடி பேர் இருப்பாங்க. எல்லாத்துக்கும் ஒன்று கூட நடக்காது. உங்களுடைய தசாபுத்தி அமைப்புகள், கிரக அமைப்புகள் தக்கன எல்லாமே வந்து மாறும். அப்படி இருக்கிறது பொது பலன்கள் மட்டும்தான். இது வந்து முழுமையான உங்களுடைய ராசிக்கு ஒத்து போகாது. அப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு தேவைன்னா உங்களுடைய சுய சாதகத்தில் எந்த மாதிரி அமைப்புகள் இருக்கிறங்கிறத வந்து இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி உங்கள் ஜாதகத்தை நீங்கள் செஞ்சு பார்த்துக்கிறது நல்லது. உங்களுக்கு வந்து ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான குடாதிசயங்கள் எல்லாமே இருக்கும். இதை சொல்கிறது எல்லாமே பொது பலன்களை மட்டுமே தான். இந்த பதிவுகள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். இப்போ நம்ம இது வரைக்கும் வந்த பதிவுகளில் ஒவ்வொரு ராசிக்கும் பங்குனி மாதத்தில் கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து பார்த்தோம். இது வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து பொதுவான பலன்கள் தான். நிறைய வந்து யூடியூப்பில் பார்த்து கமெண்ட் பண்ணுவாங்க, அப்படியே நிறைய ஃபோன் பண்ணி கேட்பாங்க. நீங்கள் எல்லாமே நல்லா பேசி எல்லாத்துக்கும் நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்கன்னா ஒன்றுமே நடக்கல அப்படிம்பாங்க. ஆனால் இது வந்து பொது பலன்கள் மட்டும்தான். மேசராசினா மேசராசிலே வந்து பல கோடி பேர் இருப்பாங்க. எல்லாத்துக்கும் ஒன்று கூட நடக்காது. உங்களுடைய தசாபுத்தி அமைப்புகள், கிரக அமைப்புகள் தக்கன எல்லாமே வந்து மாறும். அப்படி இருக்கிறது பொது பலன்கள் மட்டும்தான். இது வந்து முழுமையான உங்களுடைய ராசிக்கு ஒத்து போகாது. அப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு தேவைன்னா உங்களுடைய சுய சாதகத்தில் எந்த மாதிரி அமைப்புகள் இருக்கிறங்கிறத வந்து இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி உங்கள் ஜாதகத்தை நீங்கள் செஞ்சு பார்த்துக்கிறது நல்லது. உங்களுக்கு வந்து ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான குடாதிசயங்கள் எல்லாமே இருக்கும். இதை சொல்கிறது எல்லாமே பொது பலன்களை மட்டுமே தான். இந்த பதிவுகள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். இப்போ நம்ம இது வரைக்கும் வந்த பதிவுகளில் ஒவ்வொரு ராசிக்கும் பங்குனி மாதத்தில் கிரக நிலைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து பார்த்தோம். இது வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்து பொதுவான பலன்கள் தான். நிறைய வந்து யூடியூப்பில் பார்த்து கமெண்ட் பண்ணுவாங்க, அப்படியே நிறைய ஃபோன் பண்ணி கேட்பாங்க. நீங்கள் எல்லாமே நல்லா பேசி எல்லாத்துக்கும் நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்கன்னா ஒன்றுமே நடக்கல அப்படிம்பாங்க. ஆனால் இது வந்து பொது பலன்கள் மட்டும்தான். மேசராசினா மேசராசிலே வந்து பல கோடி பேர் இருப்பாங்க. எல்லாத்துக்கும் ஒன்று கூட நடக்காது. உங்களுடைய தசாபுத்தி அமைப்புகள், கிரக அமைப்புகள் தக்கன எல்லாமே வந்து மாறும். அப்படி இருக்கிறது பொது பலன்கள் மட்டும்தான். இது வந்து முழுமையான உங்களுடைய ராசிக்கு ஒத்து போகாது. அப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு தேவைன்னா உங்களுடைய சுய சாதகத்தில் எந்த மாதிரி அமைப்புகள் இருக்கிறங்கிறத வந்து இந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி உங்கள் ஜாதகத்தை நீங்கள் செஞ்சு பார்த்துக்கிறது நல்லது. உங்களுக்கு வந்து ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான குடாதிசயங்கள் எல்லாமே இருக்கும். இதை சொல்கிறது எல்லாமே பொது பலன்களை மட்டுமே தான். இந்த பதிவுகள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.